இந்த நியூ இயருக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. ஒரு மிகப்பெரும் தலை வந்து தாவேக்கால வந்து சேர போறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அப்படியே அந்த தலைவர் யார் அஜித்தா தமிழ்நாடு அரசியலை கொண்டு குழியில் போச்சு வாங்கி அதுக்கு ஏற்கனவே பண்ணி அதுக்கு சாங்கித்யம்லாம் செய்கிறது. இல்லை, செங்கோட்டையன் அவர்களுக்கு அடுத்தது அவங்கள இணைக்கிறோம் இவங்களை இணைக்கிறோம் நீங்கள் ஷாக் ஆக போறீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் போய் தாவேக்கால சேர்ந்தா ஸ்டாக் ஆகலாம், இல்லை எடப்பாடியார் போய் தாவேக்கால சேர்ந்தா ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் பால் வாங்கி கொடுக்குது வீட்டில் ரிட்டையர்ட் ஆனாங்க. இப்போதைக்கு எச்ராஜா இழுக்கலான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து திரைப்படத்தில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெமிலி வசூல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், 1000 ரூபா அது இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது கோயிலில் உட்கார கோயிலுக்கு எங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு ஒரு பிச்சைக்காரன், திருவோடையும் கியூஆர் கோடு ஸ்கேனரையும் வச்சுருக்காங்க. இதை நம்மளும் பண்ணலாமே படத்துக்குன்னு சொல்லி உடனே நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தாவேக்காவில் அதாவது செங்கோட்டையன் வந்திருக்காரு. செங்கோட்டையனுக்கு அடுத்து மிக பெரும் ஜாம்பவான்களாம் வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் வந்தாலும் அவங்களுக்குரிய அங்கீகாரமும் பொறுப்பும் வழங்கப்படும்னு விஜயே குவி குவி அழைச்சாரு. 2 மாபெரும் கட்சிகள்லேருந்து யாரும் அதுக்கப்புறம் போகலை. ஆனால் நேற்றைக்கு 2 பேர் போய் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் சரி, சில்லற கட்சியில் அதாவது நீங்கள் வந்து பெரிய பெரிய கட்சியில் போய் சேர்ந்து ஒரு பெரிய பதவி வாங்குறது தான் ஒருத்தரோட டேலண்ட்டை பொறுத்துருக்கு. புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சியில் போய் வாங்குறது அப்படின்றது, நீங்கள் வந்து புதுசாக கடை ஆரம்பிப்பாங்க தெரியுமா, டீ கடையில் ஆரம்பித்தோடனே நீங்கள் யாருன்னே தெரியாது, வாங்கன்னு வாங்கி நல்லா டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த முதல் நாள் அடுத்த நாளோட இவனும் போக மாட்டான், கடையும் காலியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் பரபரப்பான டீ கடையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள் எவனே தெரியாது, ஆனால் டீ சாப்பிட்டா அம்பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. சின்ன கடை புதுசாக ஆரம்பிக்கிற கடையில் சந்தனம்லாம் கொடுப்பாங்க. சந்தனம் கல்கண்டெல்லாம் கொடுத்து டீயும் கொடுத்து 10 ரூபாய் வாங்கி கல்லால் போடுவான். அதோடு அவன் கடை நாசம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க சும்மா டீ சாப்பிட்றதுக்கு. இப்போ அந்த கடையில் கூட்டமாக இருக்குது பெரிய கடையிலன்னு இருக்கா, சின்ன கடையில் போனால் நமக்கு மரியாதை இருக்குன்னு போயிருக்காங்க. சாதாரண ஆட்கள் தான். இல்லை, செங்கோட்டையன் அவர்களுக்கு அடுத்தது அவரும் வந்து அவங்கள இணைக்கிறோம் இவங்களை இணைக்கிறோம் அவங்களாம் வரப்போகிறாங்க நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் வந்து ஷாக் ஆகிறதுனா எப்போ ஷாக் ஆகலைன்னா எச்ராஜா போய் சேர்றாருன்னு வைங்க தாவேக்கால, அப்போ ஷாக் ஆகலாம். இல்லை தமிழிசை போய் சேர்ந்தால் ஷாக் ஆகலாம். இல்லை அண்ணாமலை போய் தாவேக்கால சேர்ந்தால் ஷாக் ஆகலாம். இல்லை உதயநிதி ஸ்டாலின் போய் தாவேக்கால சேர்ந்தால் ஷாக் ஆகலாம். இல்லை எடப்பாடியார் போய் தாவேக்கால சேர்ந்தால் ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் பால் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் ரிட்டையர்ட் ஆன காலத்தில் இருக்கிறவர்களை ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் முன்னாள் அமைச்சர்னு சொல்லி போய் சேர்க்குற மாதிரி தான். இந்த நியூ இயருக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. ஒரு மிகப்பெரும் தலை வந்து தாவேக்கால வந்து சேர போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அப்படியே அந்த தலைவர் யார் அஜித்தா தெரியல, அந்த மாதிரி அரசியல் சார். அதான் ஏன் அஜித் வரக்கூடாதா நண்பனுக்காக வரமாட்டார், அது வேறு விஷயம். ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்து ஏன்டா பேட்டி கொடுத்துன்னு அழுதுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்குது. அப்படிலாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ நான் முதல்ல ஒரு லிஸ்ட்டு சொன்னேன். செங்கோட்டையன் அடுத்து யாருமே வரலையே சார். மேபி 26 நியூ இயரில் மேபி யாராவது அதிமுகவில் இருந்து வர வாய்ப்பு. இப்போதைக்கு எச்ராஜா இழுக்கலான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து திரைப்படத்தில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடச்சிருக்கு. யூடியூப்பில் படத்தை ரிலீஸ் பண்ணி பெரிய அளவில் வந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. வசூல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், 1000 ரூபா அது இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது கோயிலில் உட்காரதுக்கு பதிலாக, இந்த கோயில்லனா போராட்டத்துக்காக உட்காரதுக்கு பதிலாக இங்கே கூகுள் பேயில் உட்காந்துருக்கு அவருக்கு. இப்போ கோயில்ன்றது கூகுள் பே தான் கோயில், புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான், ஒரு கையில் வேலு ஒரு கையில் கூகுள் பே அட்டை, புரியுதா? வேலை பார்த்து கும்பிட்டு இதை காட்ட வேண்டியது. இந்த ஒரு நடிப்பு வந்து இவ்வளோ நாளாக ஏன் ஃபீல் பண்ணிட்டாரு, ஏன் நடிக்காமல் இருந்தோன்ற அளவுக்கு அவ்வளோ அவரோட நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு எல்லாரும் சோசியல் அந்த மீடியாவில். இந்த படத்தில் நடித்தாங்க இல்லை யார் இது இல்லைம்மா, அதெல்லாம் இந்த சந்தன கடத்தல் புஷ்பா பட கதாநாயகியே வந்து கேட்டிருக்கு, அதை விட ரக்குடாக இருக்குது இந்த படம், இதில் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு. புஷ்பா படத்தில் புஷ்பா வந்து கையை இப்படி தூக்கிட்டே இருப்பான்ல, இவர் அந்த எந்த மேனேஜர் இல்லாமல் அந்த அருவாலை தூக்கிட்டு அவர் போடுற பிரச்சனைகள், 2 பேரை வெட்டுறது, இன்ஸ்பெக்டரை வெட்டுறது, அதுவும் ப்ரெஸ் மீட்டில் ஒரு தம்பி சும்மா இல்லாமல், சார் முதல்லலாம் உங்களை பார்க்கும்போது சாதாரண எச்ராஜாவை பார்த்தோம், இந்த படத்தை பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு பதட்டமாக இருக்குது, ஒரு பயங்கரமாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அவர் ஒன்று
அவன் கேலி பண்ணுறான்றது கூட தெரியாமல் சிரிச்சிருக்காரு. இல்லை தம்பி அப்படிலாம் இல்லை அப்படின்றாரு. அப்படி இல்லைன்றது அப்ப எல்லாரும் நீங்க அந்த படத்தை பார்த்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க இல்லை முடியுது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். ம், ம். அதாவது விளக்கமாற பிடிக்கிறதுக்கும் அருவாளை பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கட்டை விளக்கமாற பிடிக்கிறதுக்கும் அது வந்து பொம்பளைங்களாம் என்ன பண்ணாங்கன்னா விளக்கமாறது அந்த காலத்தில் எடுத்து கையில் தட்டுவாங்க தெரியுமா, ஏன்னா கூட்டுறதுக்கு எல்லாம் இதுன்னு. இந்த மாதிரி இது அருவாளை எடுத்து இப்படி வச்சுருக்காப்புல விளக்கமாற வச்ச மாதிரி, ஏதோ ஒற்றை எடுக்க கையில் ஒற்றை குச்சியை கொடுத்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை வச்சு இப்ப டயலாக் வேற பேசுவாரு சார், நீ வெட்டுனாதான் வெட்டுமா, நான் வெட்டினாலும் வெட்டும். அது மதுரை டைலாக். அது ஓ மதுரை டயலாக். மதுரை டைலாக் இவர் தெரிஞ்சிருமே பேசுகிறார். அந்த டோன். அதை தான் அது அவர் பேசுகிறத பார்த்தாலே எல்லாம் இப்போ ஷூட்டிங்கில் எல்லாம் பயந்துட்டாங்க, என்ன எவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவர் வந்து தாவேக்கால சேர்ந்தாருன்னா விஜய்க்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஒரு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கடைசி படம் சொல்லியிருக்காரு, ஒருவேளை இவர் அதோட வந்து கண்டினியூஷன் இதுதான். டாப் ஸ்டார் ஆயிட்டார் இப்போ ஒரு படத்துல. ஸோ இவர் வந்து இணைஞ்சா வந்து சில டான் படம், இன்டர்நேஷ்னல் டான் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை டானை கொண்டுருவாங்க. இந்த பாப்லோ எஸ்கோபார்லாம் கொண்டோன்னே சாகிறதுக்கு முன்னாடி சாவி எதோ ஒன்று அதோட வாரிசு யார்ட்டையா கொடுத்துட்டு அப்படி செத்துருவாங்க. அடுத்து அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து இதோட முடிக்கிறாரு. இவர் ஆரம்பிக்கிறார், எச்ராஜா ஆரம்பிக்கிறாரு. இப்போ எல்லாமே கதாநாயகிகள் எல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம விட்டாருன்ற ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கேமராமேனு எல்லாருமே இவ்வளோ ஆக்ஷனாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலையே அப்படின்னு அடுத்த படத்தில் எச்ராஜா ஓ ஹீரோ ஹீரோயின்லாம் வேற இருக்காங்க அந்த படத்துல. ஆமாம், அது தனியாக விட்டுற. இவருக்கு லவ் சீன் கொடுக்கல, அது வேற லவ்வர் லவ் பண்ணுவாங்க, இவர் பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைப்பார், பிரித்து விடுவார். எல்லாம் சேர்த்து வச்சு தான் பார்த்துருப்பீங்க, இவர் பிரித்து விட்டார், குடும்பத்தை கலைச்சி விட்ருவார். கலைச்சி விட்டு நீ ஒரு பக்கம் போ, நீ ஒரு பக்கம் போன்ற மாதிரியான இது. காதலுக்கு எதிரியாக வந்திருக்காரு. காதலர்களுக்கு எதிரி கிடையாது. ஆமாம், காதலுக்கு எதிரி. நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவீங்க, நாங்கள் விட்டு எவ்ரி February 14 அன்னைக்கு அவங்க அதை தானே பண்ணுவாங்க. அதை படத்தில் பண்ணியிருக்காங்க. முறை பண்ணி அந்த 2 குடும்பத்தையும் பிரித்து விட்ருக்காரு. அது கூட ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒருத்தர் கூட இருக்கார். அப்புறம் கஞ்சா கடத்தல் இப்ராஹிம், வேலூர் இப்ராஹிம், கஞ்சா கடத்தலில் இப்போ ஒரு பையன் கூட மாட்டி ஜெயிலில் இருக்கானே, அந்த இப்ராஹிம் இவரை கூட நடிச்சிருக்காப்புல. எப்படி ஆடலாம் பாருங்கள், கஞ்சா விற்கிறவன், எச்ச கிளாஸ் கழுவுறேன் அவன், அல்ல எல்லாம் ஒரே குரூப் தானே. இல்லை அவரும் நடிச்சிருக்காரோ இந்த படத்தில்? ஆமாம், அவர் கௌரவ ரோலில் நடிச்சிருக்காரு. எச்ராஜா ஹீரோ, செகண்ட் வந்து கஞ்சா யார் இப்ராஹிம், கஞ்சா இப்ராஹிம். மூணாவது வந்து மாட்டுக்கறி முஸ்தபா, ஒருத்தர் குல்லா போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அவன் இந்து தான், அவன் பேர் அப்படி வச்சுருக்காங்க. வச்சு மாட்டுக்கறியை கொடுத்து பஞ்சாயத்து பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, குளறுபடி கொலை குத்தா பண்ணி போட்டு கடைசியில் சென்சாரில் எச்சியக்காரி துப்பாத குறையா கடைசியில் சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்க்காம சென்சாரில் உட்காந்து பார்த்துருக்காங்க. மத்திய அரசு நீ சனியை முடிச்சவங்க ஏதாவது நம்மளை ட்ரான்ஸ்ஜெண்டர் போட்டுருவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தா படம் பாதியிலே முடிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டால் இவ்வளோதான்றாங்க. ஒரு மணி நேரம் இதெல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிமியா, படம் கிடையாதுன்னு சொல்லி தூக்கிட்டு பென்ட்ரைவை தூக்கிட்டு ஓடுறியா இல்லை சுடுதண்ணியை தூக்கி ஊற்றுவான்னு வட்டி விட்டுருவேன். வந்து இவர்கிட்ட சொன்னோன்னே ஐயோ என்ன தம்பி அப்படின்னா 1.5 மணி நேரம் 90 மினிட்ஸ் இருந்தாங்க சென்சாரில் இது பண்ணுவாங்க. என்னோடனே சரி நம்ம போய் பரப்பி விடுவோம், சென்சார் இது கொடுக்கல, தேட்டர் கொடுக்கலான்னு பரப்பி விட்டு யூடியூப்பில் போடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு நம்ம பிச்சை எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு QR கோடு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன்லாம் இப்போ QR கோடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், தெரியுமில்ல? அதை பார்த்துருக்காரு. கோயிலுக்கு எங்கேயோ போய்ட்டு வந்திருக்காரு, ஒரு பிச்சைக்காரன் இப்போ திருவோடையும் QR கோடு ஸ்கேனரே வச்சுருக்கான். இதை நம்மளும் பண்ணலாமே படத்துக்குன்னு சொல்லி உடனே 4 இப்போ ராஜா வந்து வேலோடு உட்காந்துருக்காரு, 4 QR கோடு 4 பக்கம் ஆயுதம் மாதிரி. நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணாலும் காசு போகும். ஒன்று பேடிஎம், இன்னொரு ஜிபே, இன்னொன்று வந்து ஃபோன்பே, இன்னொன்று இருக்கே ஆமாம் ஆப் இருக்கு. 4 இது தலைப்படி வச்சு வேலோடு உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறது, இந்த கொடுமையெல்லாம் சந்திச்சு தானே ஆகணும். திரைத்துறையில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இதாக இருக்குது. இதில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வேறு போய் கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ 4வது மாடியில் இருக்குது. அங்கே ஒரு கிளர்க்கு ஒரு தம்பி இருக்காப்புல ரொம்ப வருஷமாக. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜன்னல் ஓரத்தில் நிற்காதீங்க, டப்புன்னு டென்ஷன் நான் தள்ளி விட்டுருவேன், முதல்ல பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு ஓடும். 1 மணி நேரத்துக்கு எடுத்துன்னு ப்ரொடியூசர் 1 மணி நேரம் தான் படமே 1 மணி நேரம். இது மாதிரி எடுத்திருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து ரீல்ஸாக கட் பண்ணி போட்டு ஸ்கேனரில் வாங்கிடலான்னு. தேட்டரில் போனால் கூட 100 ரூபா தானே டிக்கெட் கொடுப்பாங்க. எச்ராஜாக 1000 ரூபா போடுங்க, 500 ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை தேர்த்தலாம். இப்போ 5 லட்சம் 10 லட்சம் தேறி இருக்கு. சரி, அதை வச்சு இப்போ அடுத்த படம் எடுப்பாங்க. அதில் எச்ராஜா தான் ஹீரோ. அதில் ஹீரோயின் போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எச்ராஜாக்கு ஜோடியா. அடுத்த ஒரு படத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு, எலெக்ஷனுக்கு ரெடி ஆகல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாமா யூடியூப்லன்னு பார்த்தேன். ஏன்னா யூடியூப்பில் நல்லா வசூல், தேட்டரில் போட்டிருந்தா கூட அப்போ 50,000 ரூபா கூட தெரியிருக்காது. இப்போ
யூடியூப்ல ஒன்று 10 லட்ச ரூபா வசூலாயிடுச்சு. பூஸ்டப் வேறு பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் பேர் பார்த்த மாதிரி காட்டுறாங்க. அது பார்த்தது 1000 பேர் கூட கிடையாது. பார்த்து அதில் ஒரு அமௌண்ட்டை ஈத்தி போட்டு ஆளுக்கு கொஞ்சமாக பிடிச்சிருக்காங்க. 2.5 லட்சம் பேர் பக்கம் போட்ட அன்னைக்கே பார்த்துட்டாங்க அப்படி இப்படின்லாம் தகவல் வந்துச்சு. அது இது பண்ண வேணும். பூஸ்டப் பண்ண காசு கொடுத்தீங்கன்னா பூஸ்டப் காசு வராது உங்களுக்கு. 2.5 லட்சம் பேர் பார்த்ததா காட்டு. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யார் பார்த்துருப்பானா, பீகார்காரன் உத்தரப்பிரதேஷ்காரன்லாம் பார்த்துருப்பான் அந்த படத்தை. ஹிந்திலலாம் கமெண்ட் போட்டிருப்பாங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் காசு கொடுத்து பண்ணுறது. பாஜகவில் இப்போ என்னதான் சார் நடக்குது? அண்ணாமலை ரொம்ப நாளாக சைலண்ட்டாக இருந்தார். நயினா நாகேந்திரன் டெல்லி போயிட்டு வந்துட்டு இங்கே தலைவர்கள்லாம் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் அண்ணாமலை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாரு, அரசியல் கருத்துக்களை பேசுகிறாரு, பரபரப்பாக வந்து மறுபடியும் ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன யார் தலைவர்? இல்லை அதெல்லாம் இனிமேல் தான் எலெக்ஷன் முடியும் போது இப்போ அண்ணாமலை திருப்பி வந்துடுவாப்புல. அண்ணாமலை திருப்பி பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அண்ணாமலை இருந்தால் தான் கட்சி உயிரோடு இருக்கும். பிஜேபியை பொறுத்தளவு ஏதோ வாங்குகிற ஓட்டில் ஒரு இதாக நடக்கும். அண்ணாமலை இல்லைன்னா டோட்டலாக எலெக்ஷனில் போங்கா போயிடும். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மறுபடியும் கம்பேக் வந்துடுவார். முன்னாடி வந்தால் தானே எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் அண்ணாமலை தீவிரம் காட்டி இப்போ டெல்லியில் போய் எல்லாம் பண்ணிகிட்ருக்காப்புல, இங்கேயும் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காப்புல. அண்ணாமலை இருந்தால் தான் அந்த கட்சி வந்து ஓரளவுக்குனாலும் சில விஷயத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் திருப்பி அண்ணாமலையை ஜியும் குரு சொல்லியிருக்காப்புல, இங்கே பார்த்துங்க தம்பி, அவர் சும்மா டம்மிக்கு தான் போட்டிருக்கோம், தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். பிப்ரவரி மாதம் தூக்கிடுவோம். முதல்ல எஸ்ஐஆர் மேட்டரை முடிச்சுக்குவோம். எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி பேசி முடிச்சிட்டோம். இப்போ அந்த இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம வேறு கட்சி கூட்டணியை இனிமேல் பார்ப்போம்னு சொல்லி இப்போ எஸ்ஏஆர் வந்து பீகாரில் நீங்களே எடுத்ததுனால 97 லட்சம் பேர், 97,38,000 பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதில் இறந்தவங்க இங்கே தமிழ்நாட்டில். அதை தான் சொல்கிறேன். பீகார் இல்லை பீகார்ல எல்லாம் வந்து முதல்ல வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பக்கம் வந்து முதல்ல அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து அது 42 லட்சம் ஏதோ தான் ஆச்சு, 47 லட்சம் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. சிதம்பரம் அவர் கூட அதான் சொல்லியிருக்காரு. இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அவங்க முதல்ல கணக்கு போட்டாங்க, இந்தந்த வழியில் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஈமச்சடங்கெல்லாம் செய்வாங்க. தெரு முக்கு தாண்டப்போ பானை உடைக்கணும், சனிக்கிழமை சேர்த்தா ஒரு கோழியை கட்டி விடுவாங்க பாடையில். அப்புறம் பாடை அங்கே போயிடுச்சுன்னா வாய்க்கரிசி போடணும். இது எல்லாமே திட்டம் போட்டு கரெக்டாக நடக்கும். அந்தந்த நேரத்தில் அதை நடத்திடுவேன். அந்த மாதிரி இவங்க ஏற்கனவே சவக்குழி தோண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ ஒவ்வொன்றா இப்போ தான் 70 ஊதிட்டுருக்கான், சங்கு ஊதிட்டுருக்காங்க. இப்போ தான் கொண்டு போய் தமிழ்நாடு அரசியலை கொண்டு குழியில் போச்சுருவாங்க. அதுக்கு ஏற்கனவே பண்ணி அதுக்கு சாங்கித்யம்லாம் செய்கிறதுக்கு தேர்தல் கமிஷனில் ஆள்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கின கூலிக்கு கூறண்டா இந்த மாதிரி அவங்க ஒரு வழியை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்படி போய்ட்டுருக்கு. 2002, 2005 ஓட்டு போட்டு அந்த தகவல்களை கொடுக்கணும். அந்த தகவல்கள் மீண்டும் கேட்கப்படும். எஸ்ஏஆரில் இப்போ 97 லட்சம் பேர் பக்கம் நீக்கியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற பேர் இருக்குது இல்லை, அவங்ககிட்ட 2ஆம் கட்டமாக இந்த 2002, 2005 தகவல்களை கேட்போம். அதை ஒழுங்காக சப்மிட் பண்ணுறவங்களுக்கு தான் February 17 அன்னைக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் வரும். இல்லைன்னா அதுலேயும் வந்து பேர் போயிடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஏற்கனவே மக்கள் வந்து போராடி ஏதோ தமிழ்நாடு வந்து இவ்வளோ விழிப்புணர்வுலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு அளவுக்கு போய் மக்கள் போய் ஒரு ஆர்வமாக போய் அவங்க கொடுத்து இது பண்ணுறாங்க. பொழப்ப விட்டுட்டு மறுபடியும் போய் மக்களை நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. நோண்டும்போது அவன் வேணான்னு விட்டுருவாங்க. போடாச்சு உங்கள்கிட்ட போய் நான் வேலையை விட்டுட்டு எனக்கு 500, 1000 ரூபா சம்பளம் போயிடும், இங்கே வந்து ஓட்டு போட்டான்னா ஜெயிச்சானா ஜெயிக்கலனான்னு போயிடுவேன். அதுக்கு பண்ணுறது தான் இது. அதனால் பொறுத்துன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அதில் கரெக்டாக சொல்கிறாங்க 2.5 லட்சம் பேர் பக்கம் அதில் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல். அப்போ 1 கோடி ரவுண்ட் ஆகிக்கிறது தான் அவரோட எய்ம். 93 லட்சத்து சில்லரை இப்போ வருது, 97. ஒரு 2 லட்சம் ஏற்றுனாங்கன்னா முடிச்சிடும். நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனவரி 18 வரைக்கும் டைம் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம்.